வெல்கம் டு நிசா கிச்சன். இது வந்து நான் கனவா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா. நான் வந்து தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி தாளிக்கலான்னு காமிக்கிறேன். வானல் காஞ்சிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவு வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றுறோம். ஆயில் வந்து நீங்கள் எந்த நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வந்து வறுத்தோட மசாலா நம்ம செய்யலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நான் உங்களுக்கு வந்து செய்கிறேன். நான் பட்டை ஏலக்காய் போடுறேன். வெங்காயம் போடுறேன். சின்ன வெங்காயம் போட்டால் ஒன்றும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த குழம்புக்கு போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நல்லா கலருங்க. உப்பு வந்து வதங்குறதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா கலரி விடுங்க. தக்காளி போடுறேன், பச்சை மிளகா போடுறேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம், ரொம்ப அதிகமாக போட தேவையில்லை. கனவா வந்து வேக வச்சு தான் செய்யணும், அப்போ தான் வேகும். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் நான் உரப்பு அதிகமாக சாப்பிடணும், நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் பெருஞ்சீரகத்தூள் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூனாக இருக்கிறதால நீங்கள் 1 ஸ்பூனோட போட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதால நான் 2 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போடுறேன். நம்ம வந்து மல்லித்தூள்லாம் வீட்டில் இருக்கிறதால நம்ம வந்து அந்த மல்லித்தூள் போடுறோம். நீங்கள் இல்லாட்டில் மல்லி முழுசாக தான் நம்ம மசாலா தூள் போடுறோம் 1 ஸ்பூனு. நல்லா கலரி விடுங்க. நம்ம வறுத்து செஞ்சால் அதுவும் ஒன்றும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலரி விடுங்க. நம்ம வந்து கனவா வந்து ஆட் பண்ண போகிறோம். கனவா அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியே அதே போதும். நம்ம தேங்காவும் ஊற்ற போகிறோம். நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் நல்லா கலரி விடுங்க. நம்ம வந்து தேங்காய் ஊற்றலாம். தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி தான் நான் ஊற்றிருக்கேன். நான் தேங்காய் தண்ணி கழுவி அதில் ஊற்றிடுங்க. அந்த தண்ணியே போதும். நம்ம தேங்காய் அதில் வந்து ஒட்டி இருக்கும், அதெல்லாம் நம்ம கழுவி ஊற்றுறோம். வேறு எந்த தண்ணியும் நம்ம ஊற்றலை. ஏன்னா நல்லா வேக வச்சதால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். கொத்தமல்லி தழை போடுறேன். இப்போ மூடி வைக்கிறேன். பாருங்கள் எப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருக்குதுன்னு. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து அடுப்பை இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.